ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு தட்டைப்பயிறு சாதம் அதுதான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை நான் இங்கே வச்சுருக்கிறேன். இஞ்சி, பூண்டு, புதினா, மல்லி, ஒரு ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, ஒரு 2 பட்டை, ஒரு 5-6 லவங்கம், சோம்பு, கசகசா, ஒரு நமக்கு காரத்துக்கு தேவையான வரமிளகா. இப்போ நான் அந்த தட்டைப்பயிறு கொஞ்சம் வேக வச்சுக்குவோம், ஒரு அரை வேக்காடு வேக வச்சுக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன் இல்லையா, அந்த இஞ்சி, பூண்டு, அப்புறம் அந்த வரமிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட வேண்டாம், ஜீரகம், ஒரு ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, இந்த பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அது கூட கொஞ்சம் புதினா அதையும் போட்டு நல்லா நைஸ் அரைச்சி வச்சாச்சு. இப்போ குக்கரை வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய்யை விட்டாச்சு. நெய்யை விட்டுட்டு கூடவே நம்ம கடலெண்ணெய் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கடலெண்ணெய் இந்த சாப்பாட்டுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கடலெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விடுங்க. இப்போ நான் அரிசி ஒரு 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஆயில் விட்டுக்கிட்டேன். பிரிஞ்சி இலை 2 போட்டுட்டு கூட பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா நறுக்கி வச்சேன், அதையும் போட்டாச்சு. இப்போது 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன் நைஸாக, அதையும் போட்டாச்சு. நல்லா இது பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வேகட்டும். அப்படியே கொஞ்சம் மல்லித்தழை, கொஞ்சம் புதினா, அதையும் கொஞ்சம் எண்ணெயில் போட்டு நல்லா அப்படின்னு ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதையும் போட்டாச்சு. போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுது இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கலாம். இப்போ அதையும் போட்டுக்கிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இது நான் 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு 1 டம்ளர் நான் தட்டைப்பயிறு எடுத்திருக்கேன். ஆனால் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு அதிகமாகவும் போட்டுக்கலாம், ஒரு 1.5 டம்ளரும் கூட நீங்கள் போட்டு செஞ்சுக்கலாம். இப்போ அந்த தக்காளி ஒரு 6-7 தக்காளி எடுத்தேன். அதை பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன். அதையும் போட்டு இப்போ வதக்கிக்கிறேன். கொஞ்சம் தக்காளி அதிகமாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது பிரியாணிக்குன்னா நம்ம 1-2 போட்டால் போதும். இந்த தட்டைப்பயிறு சாதத்துக்கு தக்காளி இந்த மாதிரி ஒரு 5-6 தக்காளி போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தட்டைப்பயிறு போட்டாச்சு. போட்டு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கலக்கி தண்ணி நம்ம தண்ணி நம்ம ஒரு டம்ளருக்கு நான் 2 டம்ளர் ஊற்றுவேன். நீங்கள் எப்படி ஊற்றுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிட்டு அரிசி நல்லா ஊற வச்சுருந்த 1/2 மணி நேரம் அதை உள்ளே போட்டு ஒரு 3 விசில் விட்டாச்சு. எடுத்தால் பாருங்கள், நான் பொன்னி அரிசி, ராஜபோகம் பொன்னி அரிசியில் தான் நான் அதை செஞ்சுருக்கேன். நல்லா பளபளன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்களா? இதுக்கு தயிர் பச்சடியும் வச்சு சாப்பிட்லாம், இல்லை ஏதோ பொரியல் அந்த மாதிரி ஏதாவது வச்சு, சிப்ஸு அந்த மாதிரி வச்சு, ஊறுகாய் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.